வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், Proverbs chapter 4. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாம், இணைந்து வாசிப்போம். ஒரு எதிர்பார்ப்போட கூட இருங்க. பி அட்டென்டிவ், நல்ல கவனத்தை செலுத்துங்க. வாசிக்கலாம், சேர்ந்து வாசிங்க. அதனாலதான் பைபிள் தரனா எல்லாரும் பைபிள் திறக்கணும். அல்லேலூயா. படிக்கிறவங்க திறப்பாங்க, நான் இல்லை. அவங்க படிக்கிறவங்க படிக்கட்டும், ஆனா எல்லாரும் என்ன பண்ணணும்? பைபிள் திறக்கணும். வாசிங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடி? சேர்ந்து வாசிங்க. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அல்லேலூயா. நீதிமான்கள் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். நான் ஒரு காலத்துல பாவியா இருந்தேன், ஆனா இயேசு எனக்காக மரித்து எனக்காக ரத்தம் சிந்தினதுனாலே நான் நீதிமானாகி இருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் நீதிமான்கள் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் நீதிமான்கள். பெண்கள் கூட சொல்லுங்க, நீங்களும் நானும் யாரு? ஆமென். அப்ப நம்ம பாதை எப்படி இருக்கணுமா? நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எப்படி உச்சி வெயிலும் மண்டைய புலக்கிற மாதிரி லைட் பிரகாசமா இருக்குமோ, அந்த மாதிரி நீதிமானுடைய பாதை பிரகாசமாகிட்டே போனோமா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? காலையில 8 மணிக்கு கொஞ்சம் லைட் டல்லா இருக்கும், டிம்மா இருக்கும். 9 மணிக்கு கொஞ்சம் ஹையா இருக்கும். 10 மணிக்கு இன்னும் கொஞ்சம் ஹையா இருக்கும். 11 மணிக்கு இன்னும் கொஞ்சம் ஹையா இருக்கும். 12 மணிக்கு பிரகாசமா இருக்கும். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. அதை தான் நீதிமொழிகள்ல சொல்றாரு ஞானி. ஒவ்வொரு நீதிமானுடைய பாதையும் எப்படி நடுப்பகல், சொல்லுங்க நடுப்பகல், the peak of the day, நடுப்பகல் பிரகாசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவன் வாழ்க்கை பிரகாசிக்கிட்டே இருக்கும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. shining light that shine more and more. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். அப்படின்னா என்ன? வெளிச்சம்னா என்ன? உங்க வாழ்க்கை முன்னேற்றம், ஆசீர்வாதம். there is no better yesterday for a believer. அதாச்சு எந்த ஒரு விசுவாசிக்கும் நேத்து நல்லா இருந்தாங்க, போன வருஷம் சூப்பரா இருந்ததுங்க, இந்த வருஷம் டல் அடிக்குதுங்க, அது விசுவாசிங்க வார்த்தை இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வாழ்க்கை கர்த்தர் என்னை குறித்து நினைச்சுக்கிறது என்ன தெரியுமா? நாளுக்கு நாள் வளருவேன், நாளுக்கு நாள் பெருகுவேன், முன்னேறி கொண்டே இருப்பேன். எங்க வாழ்க்கையில பின்னேற்றம் கிடையாது, எங்க வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டும்தான். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பத்துல, என் பொருளாதாரத்துல, என் சுகத்துல, எங்களுடைய சமாதானத்துல, எங்க குடும்ப வாழ்க்கை அன்புல, நட்புல, always we are going forward, we won't go behind, we always go ahead. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க வாழ்க்கை முன்னேறுகிற வாழ்க்கை, எங்க வாழ்க்கை பின்னேற வாழ்க்கை இல்ல. அல்லேலூயா. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, எங்க பிரதர் ஜான் ஏறுனா, ஆமா எல்லாருக்கும் தெரியல, ஜான் ஏறுனா முழம் சறுக்குது. பக்கத்தப்பா சொல்லுங்க, இந்த பழமொழி நமக்கு உதவாது. இந்த பழமொழி எங்க அகராதியில கிடையாது. இந்த பழமொழி வேற யாருக்கோ, எனக்கு முழமா ஏறிக்கினே தான் போகும். அல்லேலூயா. நான் உயர்ந்து கொண்டே இருப்பேன். ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய், சொல்லுங்க அதிகமாய், சொல்லுங்க அதிகமாய் பிரகாசிக்கிற ஒளியை போல இருக்கும். என் பாதை வெளிச்சம் தான், ஒரு நாளும் இருள் வருவது இல்லை. என் வாழ்க்கையில முன்னேற்றம் தான். ஒரு நாள் நாங்க பின்னால போறது இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்பனா என்ன? என் பிசினஸ்ல லாபம் தான், நஷ்டம் கிடையாது. என் குடும்பத்துல முன்னேற்றம் தான், பின்தங்குதல் கிடையாது. நாங்கள் உயர்வடைவோம், மேலும் உயரடைவோம். ஒரு நாளும் பின்னால போக மாட்டோம். நேத்து நல்லா இருந்தேன், ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன் இல்ல, அன்னைக்கு இல்லாம இருந்தேன். இன்னைக்கு இயேசுவை நம்பி வந்ததுனால, நீதிமானா இருப்பதனால முன்னேறி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், உயர்வா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன்,
4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். அப்படி மாற்ற விசுவாசிக்கிற கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. என் பாதை வளருகிற பாதை, என் பாதை முன்னேறுகிற பாதை. அல்லேலூயா. நான் அதுக்கு தான் நீதிமான். நீதிமான் திரும்ப வாசிங்க, புரிஞ்சு வாசிங்க. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம் எல்லாம் அட்வான்ஸ்மெண்ட். சொல்லுங்க, முன்னேறுவது. சத்தமா சொல்லுங்க, முன்னேறுவது. அல்லேலூயா. எவ்ரி டே should be a higher experience. நேத்தை காட்டிலும் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் உயர்வு, முந்தா நாளை காட்டிலும் நாளன்னைக்கு இன்னும் கொஞ்சம் உயர்வு. அல்லேலூயா. God expects increase, favor in every aspect of your life. உன் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும், உன் வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் கர்த்தர் உயர்வை மட்டுமே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை உயர்த்தி மகிழ்கிற தேவன். ஒரு பாட்டு பாடுறோம்ல, கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு அப்புறம் கிருபை தந்த. உண்மையா சொல்லுங்க. கீழே கிடந்த என்ன தூக்கி வச்சு உயர்த்தி கிருபை மேல கிருபை தந்து எங்களை என்ன பண்ணிட்டே போறாரு? உயர்த்தி வைக்கிறார். அதனால இன்னும் தூங்குவேன். அப்படியா? அதனால என்ன பண்ணுவேன்? நல்லா தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணுவேன்? இன்னும் துதிப்பேன். என்ன பண்ணுவேன்? ஆனா நிறைய நம்பாலு கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருபை மேல கிருபை தந்தாரு. இன்னும் தூங்குவேன், நல்லா தூங்குவேன் அப்படின்னு நான் தள்ளி விட்டுருவாரு. புரியுதா? அப்படித்தானே நடக்கிறோம் நிறைய நேரம். ஆனா தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆசை எல்லாம் உன்னை உயர்த்திக்கிட்டே போறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உயர்ந்துகிட்டே இருப்பீங்க, நீங்க முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 14. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், அதனுடைய 15வது வசனம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது. ஆமா, நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது என்னப்பா? நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது என்ன? முறையிடுகிறது என்ன? அப்புறம் புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அல்லேலூயா. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா போட்டிருக்குது, that they go forward. Tell to the Israel, children of Israel, that they go forward. இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு சொல்லு, அவங்க முன்னேறி போங்கன்னு சொல்லு. இங்க என்ன போட்டிருக்கு தமிழ்ல? கொஞ்சம் புறப்பட்டு போங்கள்னு இருக்குல்ல, அத முன்னேறி போங்கள்னு என்ன பண்ணு சொல்லு. என்ன சம்பவம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருந்து விடுதலை ஆகி வராங்க, சந்தோஷத்தோட வராங்க. வரும்பொழுது முன்னால என்னத்தை பார்த்துட்டாங்க? செங்கடலை பார்த்துட்டாங்க. இப்ப செங்கடலை பார்த்தவொடனே செங்கடல் என்னவாயிடுச்சு? உங்களுக்கு பெரிய தடையா இருக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் மோசே மூஞ்ச பாக்குது, மோசே ஆண்டவர் மூஞ்ச பாக்குறாரு. கரெக்டா? எல்லாரும் யார பாக்குறாங்க? மோசேயை பாக்குறாங்க. வழி இல்லையே, என்ன பண்றதுன்னு தெரியாம. மோசஸ் எங்க பாப்பாரு? நான் என்ன சொல்றேன்னா, எடுத்த உடனே இவங்க எல்லாரும் யாரை பார்த்துருக்கணும். சரி, எப்படியோ மோசையை பார்த்தாங்க, அதுல முறுமுறுத்தாங்க. மோசே அவரை பார்த்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் மூஞ்ச பாக்குறதுன்னா? அப்படித்தானே இருக்குது. 15 வருஷம் திரும்ப வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆமா நான் டேனியல் டிரான்ஸ்லேஷன் சொன்னேன், நீ ஏன் மூஞ்ச பாக்குறது என்ன? நான் தான் உன்னை போங்கன்னு சொல்லிட்டேன்ல, நான் தான் உங்களை போங்கன்னு சொல்லிட்டேன்ல, நீ போயிட்டாரு. செங்கடல் வந்தான்னா எது தடுத்தா இருந்தானா, நான் உன்னை போங்கன்னு சொல்லிட்டேன், நீ என்ன பண்ணிட்டாரு? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன? இஸ்ரவேல் புத்திரரிடத்துல சொல்லு, அவர்கள் புறப்பட்டு போகட்டும். Let the children of Israel go forward. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, go forward. முன்னேறி போ. செங்கடல் இருக்குது, கவலைப்படாத. பிரச்சனை இருக்குது, கவலைப்படாத. பெரிய மலை தடையா இருக்குது, கவலைப்படாத. உன் வாழ்க்கை, உன் வேலை என்ன தெரியுமா? முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த தடைய வழியா மாத்துறவர் அவரு, மலைய மடுவா மாத்துறவர் அவரு, செங்கடல வழியை திறக்கிறவர் அவரு. அவர் சொல்றாரு, நீ முன்னேறி போயிட்டே இரு,
Don't stop. Don't stare at anyone. சாத்தானை பார்த்து அவங்கிட்ட பேசாத, என்ன பார்த்து என்ன ஆண்டவரேன்னு கேட்காத. நான் சொல்லிட்டேன், நீ போ, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நம்மனா நிக்காம போயிட்டே இரு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நிக்காம போயிட்டே இரு. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ உன் வாழ்க்கை தடப்பட போறதில்ல. முன்னேறி போ, முன்னேறி போ. Go forward. Tell to the children of Israel, let them go forward. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய சிந்தையில செங்கடல் உனக்கு ஒரு தடையே இல்லப்பா. எரிகோ உனக்கு ஒரு தடையே இல்லை. எந்த பிரச்சனையும் உனக்கு ஒரு தடையே இல்லை. உன் வாழ்க்கையில நான் சொல்லி இருக்கிறேன், நீ முன்னேறுவாய். அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என் வேலையில நான் முன்னேறுவேன். இல்ல பக்கத்துல பார்த்து நீங்களே சொல்லிங்க, ஆண்டவரை பார்த்து விசுவாச அறிக்கை சொல்லுங்க, என் வேலையில நான் முன்னேறுவேன், என் பிசினஸ்ல நான் முன்னேறுவேன், எங்க ஊழியத்துல நாங்க முன்னேறுவோம், எங்க குடும்பத்துல நாங்க முன்னேறுவோம், என் ஆரோக்கியத்துல நான் முன்னேறுவேன், என் வியாபாரம் முன்னேறும், என் தொழில் முன்னேறும், என்னோட படிப்புல முன்னேறுவேன், என் வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டும்தான். அல்லேலூயா. I will go forward. I will go forward. அல்லேலூயா. ஆமென். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். லூக்கா உலகத்துல மனுஷனாய் வந்த இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வசனம் அது. லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 52வது வசனம். Luke 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். சொல்லுங்க, அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். நல்லா கவனிக்கணும். இயேசு இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மாடல் பர்சன் ஜீசஸ். புரியுதுங்களா? ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய எண்ணத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு மனுஷன் எப்படி இந்த பூமியில வாழணும்ன்றத வாழ்ந்து காட்டினவர் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜீசஸ் இஸ் a perfect example of God's will for man. மனிதனை குறித்த தேவனுடைய திட்டத்தினுடைய சரியான ஒரு முன்மாதிரி யாரு? இயேசு. ஒரு மனுஷன் பூமியில இப்படித்தான் வாழணும் அப்படின்றத வாழ்ந்து காட்டினவர் இயேசு. மனுஷனாவே வந்து என்ன பண்ணாரு? வாழ்ந்தார். அவர் தெய்வமா இல்ல, மனுஷனா பூமியில வாழ்ந்தார். கரெக்டா? அப்ப அந்த மனுஷனா வந்த இயேசுவை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. சேர்ந்து வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இது நாம எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. ஆமென். ஞானத்துல, வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷ தயவுல அதிக அதிகமான விருத்தி. சொல்லுங்க, அதிக அதிகமான விருத்தி. wisdom, wisdom in your business, wisdom in your career, wisdom in your education. அதிக அதிகமான விருத்தி. உங்க வேலையில அதிக அதிகமான விருத்தி, உங்க குடும்பத்துல அதிக அதிகமான விருத்தி, உங்க பிசினஸ்ல அதிக அதிகமான விருத்தி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் தேவனுடைய சித்தம். இயேசு அப்படிதான் நடந்தது. இயேசுவுக்கு உங்களுக்கும் அப்படிதான் நடக்கணும்னு தேவன் விரும்புகிறார். பக்கத்துல சொல்லுங்க, நாம அதிக அதிகமாய் விருத்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிறைய நேரம் நிறைய பேருக்கு நினைப்பு, நான் இப்படியே இருக்கணும்னு தான் அவர் விரும்புறாரு பழகுது, நான் கடத்திலேயே இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு பழகுது. இல்ல, நீ சந்தோஷமா விருத்தி அடையணும்னு கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு நீங்களே திருக்குறள் சொல்லுங்க, myself go forward. நான் முன்னேறுவேன், நான் உயருவேன், நான் பெருகுவேன், நான் செழிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க. நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, நான் முன்னேறுவேன், நான் வளருவேன், நான் செழிப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன். ஏன்னா இதுதான் உங்களை குறித்து, என்ன குறித்து தேவனுடைய திட்டம். That this is God's plan for you and me. ஆனா சாத்தானுக்கு வேற திட்டம். கரெக்டா? ஆனா தேவனுடைய திட்டம் என்னதான்? நாம் எப்படி இருக்கணும்? முன்னேறிக்கிட்டே போனோம். சொல்லுங்க, என்ன ஆகிட்டே போனோம்? பிரகாசிச்சுட்டே போனோம், வளர்ந்துகிட்டே போனோம், முன்னேறிக்கிட்டே போனோம். கர்த்தர் அதை விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, தேவனுக்கு இவ்வளவு திட்டம் இருக்குது, இவ்வளவு எண்ணம் இருக்குது, நம்மை குறித்த முன்னேற்றத்தை குறித்த எண்ணங்களை கர்த்தர் இவ்வளவு வைத்து இருந்தாலும் என்னது நல்லா தான் சொல்லிட்டு வந்தாரு. அப்படியே கொஞ்சம் பிரேக் போடுற மாதிரி ஒரு பிரேக் போடுறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
இவ்வளவு திட்டம் அவருக்கு நம்மளை குறித்து இருந்தாலும், சொல்லுங்க, இருந்தாலும் என்னுடைய அனுமதி இல்லாமல் அது நடப்பது இல்லை. புரியுதுங்களா? நல்லா கவனிங்களேன். இந்த உலகத்துல தேவன் உண்டாக்குன எல்லாமே ஒரு விதியின்படி தான் இயங்குகிறது. There is a law. யோபு ரொம்ப அழகா சொல்றாரு, வாசிச்சிருங்க அத. யோபு 38ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோபு 38:33. வாசிங்க வாசிங்க வாசிங்க. வானத்துக்கு ஒரு நியமம் இருக்குது, அந்த நியமங்களை நீ அறிவாயோ. அப்ப there has a law for heavens. வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ. பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ, திட்டம் பண்ணுவாயோ. Do you know the laws of heaven? நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இப்படிதான் சொல்லுது. Do you know the laws of heaven? Do you know the laws of earth? வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு நியமங்கள் உண்டு. சொல்லுங்க, நியமங்கள் உண்டு. அப்ப தேவ ராஜ்யம் என்பது ஒரு ரூல்ல தான் கிரியேட் ஆகும், ஒரு ரூல் படி தான் நடக்கும். இந்த பூமியில ஒரு சில காரியங்கள் எல்லாம் அதனுடைய விதியின்படி தான். விதினா நம்ம நினைக்கிற மாதிரி தலையெழுத்து விதி நினைச்சிட போறீங்க. லா, சட்டத்தின்படி என்ன பண்ணுது, நடக்குது. சொல்லுங்க. இன்ஃபேக்ட் இந்த நேரத்தை சொல்லிடணும், கிறிஸ்தவனுக்கு தலையெழுத்து மேல என்ன கிடையாது? சொல்லுங்க, நம்பிக்கை கிடையவே கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கை என் கையிலயோ என் நெத்திலையோ இல்ல, என் வாழ்க்கை அவர் கையில இருக்குது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? பக்கத்துல சொல்லுங்க, உங்க வாழ்க்கை உங்க கை ரேகையில இல்ல. ஏன் இந்த கை ரேகையை பார்த்தா இது ஒண்ணு இல்லாத ரேகை, ஆனா என் வாழ்க்கை அவர் கையில இருக்குது. ஆமென். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அவர் கையில என் வாழ்க்கை இருக்கிறதுனால ஐ எம் வெரி சேஃப், ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு தோஷமும் இல்லை, வேஷமும் இல்லை. புரியுதுங்களா? எந்த தோஷமும் இல்லை. செவ்வாய் தோஷம், ஞாயிற்றுக்கிழமை தோஷம், சனிக்கிழமை தோஷம், எந்த தோஷமும் இல்ல. பக்கத்துல பா சொல்லுங்க, தோஷத்தை நம்புறவன் கிறிஸ்தவனும் இல்லை. ஸோ என் காலங்கள் அவர் கையில் இருக்குது. ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் காட். நான் அவர் கையில் இருக்கிறவர், ஐ எம் ஆல்வேஸ் சேஃப். அவரிடத்தில் இருக்கிற நான் என்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். சரி, அப்ப இவைகள் எல்லாம் ஒரு உலகம், முழு உலகமே ஒரு விதியின்படி, ஒரு சட்ட திட்டத்தின்படி தான் என்ன பண்ணுது, இயங்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பூமியில பாத்தீங்கன்னா புவி ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்குது. கரெக்டா? இத போட்டா விழுந்துரும். ஏன்னா என்ன இருக்குது, இங்க ஒரு லா இருக்குது. என்ன லா? போட்டா கீழே விழுந்துரும். புரியுதுங்களா? இத மாறாது. இது ஒரு சட்ட திட்டம். இந்த நியமத்தின்படி தான் பூமி எங்க. இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் வச்சாரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு விசை. For every action there is an equal and opposite reaction. என்னத்துல படிச்சிருக்கீங்க? பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. கரெக்டா? இது பூமியில இருக்கிற ஒரு நியமம். ஒரு பாலை தூக்கி போட்டா செவுத்துல பட்டு எந்த வேகத்துல போச்சோ அந்த வேகத்துல ரியாக்ஷன் எனக்கு இருக்கும். இந்த மாதிரி பல விதிகள்ல தான் பூமி என்ன பண்ணிட்டு இருக்குது, சொல்லுங்க, இயங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நமக்கு புரியாது. அதே போல இந்த பூமியில மனுஷர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் தேவன் ஒரு சில சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். இத்தனை பேருக்கு புரியணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஓவரால் தேவனுடைய விருப்பம் எல்லாம் நீதிமான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், என் வாழ்க்கை முன்னேற்றத்தோட இருக்கணும். ஆனா இது நடக்கணும்னா நான் அந்த சட்ட திட்டத்தோட அலைன் ஆகணும். அதாச்சு இங்க பூமியில புவி ஈர்ப்பு விசைன்னு ஒரு விசை இருக்குது. எது போட்டாலும் என்ன ஆயிரும், கீழே விழுந்துரும். ஆனா பல்லாவரம் பக்கத்துல மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இந்த சின்ன பிளைட்டே 3 டன் தான். 3 டன் வெயிட் அப்படியே என்ன பண்ணுது, மேல ஒரு 100 கிராம் பொருளை போட்டா என்ன ஆயிடுது, கீழே விழுந்தது. ஆனா 3 டன் விமானம் என்ன பண்ணுது, மேல பறக்குது. எப்படி? அதுவும் இரும்பு தான், அதுல உட்காந்துக்கிற மனுஷன்லாம் வெயிட் தான், அவன் எடுத்துன்னு போற ஒவ்வொரு பேகும் லக்கேஜும் வெயிட் தான். ஆனா இவ்வளவு வெயிட்டையும் தூக்கிட்டு இவ்வளவு பெரிய இரும்பு என்ன பண்ணுது, அது பாட்டு ரொம்ப ஈஸியா மேல பறந்து போகுது. என்ன காரணம்னா இந்த பூமியில எப்படி செயல்படணும் அப்படின்ற ஒரு சட்ட திட்டத்தை அந்த விமான இயக்கி அறிந்து வைத்திருக்கிறார்கள். தே
work in a aeronautical dynamics. புரியுதா? என்னது? புவி ஈர்ப்பு விசையை எதிர்த்து மேல் நோக்கி எழும்புகிற ஒரு விசைக்கு அவங்க தங்களுடைய அறிவை உட்படுத்துறதுனால எல்லாமே கீழே விழுந்தாலும் விமானம் மட்டும் என்ன ஆகுறது இல்ல. எப்ப வர ஏரோநாட்டிக்கல் டைனமிக்ஸ்ல கரெக்டா இருக்கிறாங்களோ அப்ப வர அந்த விமானம் விழவே விழாது. ஆனா எந்த நிமிஷத்துல அந்த விமானம் ஏரோநாட்டிக்கல் டைனமிக்ஸை மிஸ் பண்ணுதோ, அது எவ்வளவு திறமையான பைலட்டா இருந்தாலும், எவ்வளவு பேர் பெற்ற அறிவாளி புத்திசாலியான பைலட்டா இருந்தாலும், ஏரோநாட்டிக்கல் டைனமிக்ஸை மிஸ் பண்ண மாத்திரத்துல அது டிஸ்ட்ராக்ட் ஆகி கடல்லையோ நிலத்திலேயோ மலையிலையோ எங்கேயோ அது என்னத்தான் ஆகும். எத்தனை விமானத்தினுடைய விபத்தை பார்த்திருக்கிறோம். அப்ப எவ்ரிதிங் works under a law. சொல்லுங்க, எல்லாம் ஒரு சட்டத்தின் கீழே தான் இயங்குது. பக்கத்தப்பா சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதமோ ஏன் ஆசீர்வாதமோ இப்படித்தான். ஓவராலா ஆண்டோட விருப்பம் நான் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அந்த சட்டத்தோட நான் என்ன பண்ணணும்? இணைச்சிக்கணும். I have to abide in the law of God. தேவனுடைய இயற்கையினுடைய திட்டத்துல அதனுடைய அந்த லால நான் என்ன பண்ண இணைத்து கொள்ள உட்படுத்தி கொள்ள பழக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஏதாச்சும் புரியுதா? அப்ப there is a law for advancement. என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு ஒரு சட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு விதியை போது புரிஞ்சுங்க, நான் சொல்றது லாவை பத்தி பேசுறேன். புரியுதுங்களா? ஒரு சட்ட திட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா, ஆமென். அந்த விதிக்கு பேரு தான் the power of decision. தீர்மானங்கள் என்கிற ஒரு சட்டம். சொல்லுங்க, தீர்மானங்கள் என்கிற ஒரு சட்டம். the power of decision making. தீர்மானங்களை எடுக்கிற ஒரு திட்டம். இந்த இந்த திட்டம் ஆதியில ஏதேன் தோட்டத்திலேயே நடந்துச்சு. கரெக்டா? ஏன்னா மனுஷனை ஆண்டவர் ஒரு சித்தத்தோட அவனுக்கு வில் பவரோட உண்டாக்கி இருக்கிறார். தேவன் எதை செய்தாலும் மனிதனுடைய சித்தம் இல்லாமல் செயல்படுவது இல்லை. நான் உங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னால புதன்கிழமையில பேசினேன். மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? அறிவு, உணர்ச்சி, சித்தம் என்கிற 3 நிலையில அவன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? உருவாக்கப்பட்டிருக்கிறான். திருத்துவம், மனிதனுடைய திருத்துவம். சோ தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சித்தம், வில் பவர். இந்த வில் பவர் தேவனுடைய சித்தத்தோட மேட்ச் ஆனாதான் பிளஸிங்கை பார்க்க முடியும். இல்லைன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் பாருங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் விருட்சத்துல இந்த கனியை புசிக்காதீங்க அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லிட்டு, இப்போ தேவன் அவர்களை அவருடைய வில் பவரை அவங்க எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்து விட்டுட்டாரு. ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்திற்கு விட்டு கொடுத்து இசைந்து இருந்திருப்பாங்கன்னா உலகம் பாவத்துக்குள்ள போயிருக்க வாய்ப்பே இல்லை. கரெக்டா? இன்ஃபேக்ட் நான் போன வாரம் எனக்கு பியூலா ஒரு வாட்ஸ்அப் படத்தை காட்டுச்சு. வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்லயோ அதுல ஒரு காமெடி ஆக்டர் படத்தை போட்டு, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதையே மன்னிக்காதவனாடா உன் பாவத்தெல்லாம் மன்னிக்க போறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறான். அவருக்கு இருக்கேன், அது யாரு எனக்கு தெரியல. அதுல போட்டிருக்குது என்னது, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதாம் ஏவாள் சாப்பிட்டது ஆப்பிள் தான்றதுக்கு இது கிடையாது. ஆனா ஆப்பிள்னே வச்சுங்களேன், ஏன்னா ஆப்பிள் தான் நிறைய படத்துல காட்டுறாங்க. எல்லாம் ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி தான் போட்டோஸ்லாம் இருக்குது. நம்ம பார்க்கறதானே நம்புவோம், ஏன்னா அப்படித்தானே பழகிட்டோம். ஸோ அதில் கேள்வி கேட்குறான், ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதையே மன்னிக்காத உங்க ஆண்டவரா உன் பாவத்தெல்லாம் மன்னிக்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இது ஆப்பிள் இல்லை விஷயம், ஒரு பழம் எல்லாம் மேட்ரு. ஒரு பழம் எல்லாம் மேட்ரு. எவ்வளோ பழத்தையே வச்சிருந்தாரு. அங்கே மேட்ரு தான் ட்ரஸ்ட், நம்பிக்கை. சொல்லுங்க என்னது? இந்த மனுஷனும் மனுஷியும் என் வார்த்தையை நம்பி எனக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்லை கீழ்ப்படி, அதுதான் மேட்ரு. நம்ம நிறைய நேரம் உள்ளகிற விஷயத்தை விட்டுட்டு மேலகிற பொருளை பார்த்துக்கிறோம். அதாச்சு என் வார்த்தையை நம்பி என் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அதை ஒபே பண்றானா இல்ல என்ன ட்ரஸ்ட் பண்ணாம அதை டிஸ்ஒபே பண்றானா? இங்க ஆப்பிள் இல்ல மேட்ரு.
புரியுதா நான் சொல்றது? நம்ம கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏன் பழத்தை சாப்பிட்டது இவ்வளவு பெரிய அக்கப்போரு, பழத்துக்காயா போருன்ற மாதிரி இருக்குதுல்ல. பணம் எல்லாம் மேட்ரு, ட்ரஸ்ட் இஸ் த மேட்டர். தேவன் ஒன்னு சொன்னா அது கரெக்ட், தேவன் ஒன்னு சொன்னா அது சரியா தான் இருக்கும் அப்படின்ற நம்பி இருந்தாங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் நம்பி இருந்தாங்கன்னா, அந்த விருட்சத்தின் கனி என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, புடிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் பிசாசு வந்து அவங்க நம்பிக்கையில விளையாடுறான், இந்த ட்ரஸ்ட்ல விளையாடுறான். சொன்னாரோ, அடுத்தது சாப்பிட்டா நீ தேவர்களை போல மாறிடுவ. அப்பனா ஆண்டவர் உன்னை வஞ்சித்து வச்சிருக்கிறாரு, உனக்கு எதையோ ஒன்னத்தை குறைச்சி வச்சிருக்கிறாருன்றத அவங்க இருதயத்துல அவன் புகுத்துட்டான். இந்த ட்ரஸ்ட் உடைஞ்சது, நம்பிக்கை உடைஞ்சது, அதுதான் மேட்ரு. சரியா? இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு விருப்பத்தை கொடுத்து, அந்த விருப்பத்தின்படி இந்த வில்ல தேவனுடைய சித்தத்தோட இசைந்து இருந்திருந்தாங்கன்னா, தொடர்ந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணி இருந்திருக்க முடியும், அந்த தோட்டத்திலேயே வாழ்ந்திருக்க முடியும், ஆசீர்வாதமா இருந்திருக்க முடியும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனா என்ன பண்ணாங்க, தங்களுடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி கனியை புசித்து பாவம் செய்தார்கள். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? வில் ஆஃப் த மேன், அந்த விருப்பத்தை கர்த்தர் தடை பண்ணவே இல்லை, தடுக்கவே இல்லை. கரெக்டா? தடுக்கவே இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்றேன். இயேசு உலக மக்கள் எல்லாருக்காக வந்து சிலுவையில் மரித்தார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எனக்காக உனக்காக மாத்திரமல்ல, ஃபார் ஹோல் மேன்கைண்ட், உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷ இனத்திற்காக இயேசு சிலுவையில மரித்தார். ஆனால் யாரெல்லாம் நம்புகிறார்களோ, சொல்லுங்க, யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அதாச்சு யாரெல்லாம் அவங்க வில்ல, அவங்களோட சித்தத்தை இயேசுவின் பரிகார பலியின் மேல நம்பிக்கை செலுத்துகிறார்களோ, அவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். நம்பாதவங்களுக்கு என்ன இல்ல. புரியுதா? இதுதான் திட்டம், இதுதான் லா ஆஃப் பிளஸிங். ஆசீர்வாதத்திற்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டம். என்னலா? உன் விருப்பம், your choice is important. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுடைய சாய்ஸ், தேர்ந்தெடுப்பு ரொம்ப முக்கியம். நீ எடுக்கிற தீர்மானம் ரொம்ப முக்கியம். your decision is very very important. புரியுதா நான் சொல்ற? சாய்ஸ்னா, சாய்ஸ்னா என்னது? வாட் இஸ் சாய்ஸ்? சிம்பிளா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, என்னப்பா இருக்குது? இட்லி, பூரி, போண்டா, பஜ்ஜி, லைனா சொல்லுவாங்களே, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹோட்டல்ல போனா என்ன இருக்குதுன்னு கேட்டா ஒரு 20 அடுக்க மாட்டான் கடை கடக்குன்னு. ரவா தோசை, ஆனியன் தோசை, மசாலா தோசை, அந்த பொடி தோசை, எக் தோசை, அப்புறம் இட்லி, பொடி இட்லி, மினி இட்லி, லைனாக சொல்லுவாங்க. அப்புறம் பொங்கல் வந்தால் வெண்பொங்கல், அப்புறம் இனிப்பு பொங்கல் அடுப்பான்ல. நான் ஒரு நாள் ஹோட்டலில் போய் இந்த மாதிரி சொன்னதில்லை, அதனால தான் வரமாட்டேங்குது. இல்லைன்னா அதையும் ப்ராக்டிஸ் பண்ண வரணும் பொழுது. சர 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 என்ன பண்ணுவான், மூச்சு வாங்கிட்டு சொல்லியா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இவ்வளவு சொன்ன பிறகு என்ன பண்றோம்? ஆமா, choosing one thing in many options is called choice. பல வாய்ப்புகளுக்கு மத்தியில ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் என்னது? தெரிந்தெடுப்பு. கரெக்டா? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பல காரியங்கள் இருக்குது, அதுல ஒன்றை தெரிந்தெடுக்கிறோம், அதுக்கு பேர் தான் என்னது? தெரிந்தெடுப்பு. இந்த தெரிந்தெடுப்புக்கு விளைவுகள் இருக்குது. There is a consequence for choice. There is a consequence for every decision. நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் ஒரு விளைவு இருக்குது. சொல்லுங்க, என்ன இருக்குது? ஆமா, அதாச்சு நான் நல்ல தீர்மானம் எடுத்தனா நல்ல விளைவை எதிர்பார்க்க முடியும். கவனிக்கிறீங்களா? my choice is very important. It determines the consequence. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம். உபாகமம் 30ஆம் அதிகாரம். Deuteronomy chapter 30 verse 19. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாம், நேரம் இல்ல, வேகமா வாசிக்கணும். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, யூ சூஸ் லைஃப். பக்கத்தப்பா சொல்லுங்க, நீ ஜீவனை தெரிந்து கொள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு முன்னால ஜீவனையும் வச்சிருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன், சாபத்தையும் வச்சிருக்கிறேன். கரெக்டா? நீ எது தெரிந்தெடுக்கிறியோ அது உனக்கு. புரியுதா? அதை விட்டுட்டு ஆண்டவரே நீங்களே ஒண்ணு கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாரு.
புரியுதா? அதுக்கு தான் மனுஷனை ரோபோட்டா படைக்கல, என்னவா படைச்சிருக்கிறாரு? சுயசித்தத்தோடு, வில் பவரோடு படைச்சிருக்கிறார். ஆண்டவருடைய ஆசை விருப்பம் எல்லாம் நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த விருப்பத்தோட தான் அவருக்கு உனக்கு முன்னால பல வாய்ப்புகளை தருகிறார், பல சாய்ஸஸ் தராரு. If you choose a right thing, you will be blessing. If you choose a wrong thing, you will become a curse. நீ ஜீவனை தெரிந்து கொண்டால் ஆசீர்வாதமா இருப்பாய். நீ மரணத்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சாமாகும். தெரிந்து கொள்ள வேண்டியது வேலை யார் வேலை? சொல்லுங்க. தெரிந்து கொள்ள வேண்டிய யார் வேலை? நம்முடைய வேலை. இயேசு நினைச்சிருந்தா, தேவன் நினைச்சிருந்தா ஒரு சிட்டிகை போட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்புங்கள் சொன்னீங்கன்னா என்ன இருப்பாங்க? ஏன்னா ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். கரெக்டா? அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே வானத்திலையும் பூமியிலையும் எல்லாம் நடக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷ பதர்கள் எல்லாம் மனம் திரும்புங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா எல்லாம் என்ன இருக்கும்? அவர் அப்படி விரும்பல. அதை விட்டுட்டு உனக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்னாலையும், அவன் எந்த நாட்டில் இருக்கட்டும், எந்த ஊரில் இருக்கட்டும், என்ன படிச்சிருக்கட்டும் படிக்காம இருக்கட்டும், அவன் முன்னால ஒரு சாய்ஸை வச்சிருக்காரு. ஜீவனையும் மரணத்தையும், ஆசீர்வாதத்தையும், வாசிங்க சாபத்தையும் என்ன பண்ணிருக்கிறேன்? உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல். ஆமா, இதுதான் நமக்கு லாவை காட்டுறது. வானத்தையும் பூமியையும் என்ன பண்ணிருக்கிறேன்? இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ என்ன பண்ணு? ஜீவனை தெரிந்து. பக்கத்தப்பா சொல்லுங்க, நம்ம பிழைக்கிறதுக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளணும். நீ தெரிந்து கொள்வது உனக்கு நன்மையை கொடுக்கும். What you choose will decide whether you are going to be a blessing or curse. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போறீங்களா இல்ல ஆசீர்வாதம் இல்லாம இருக்க போறீங்களான்றது எதை பொறுத்து இருக்குது? என்னுடைய தீர்மானத்தை பொறுத்து இருக்குது. சொல்லுங்க, என்ன பொறுத்து இருக்குது? ஆமா, யுவர் சாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் இந்த மெசேஜுக்கு இதை தான் டாபிக்கா கொடுக்கலான்னு இருக்கிறேன். என்ன தெரியுமா டாபிக்? த பவர் ஆஃப் சாய்ஸ். தெரிந்தெடுப்பதின் வல்லமை. யூ கேன் சூஸ் லைஃப் ஆர் யூ கேன் சூஸ் டெத். புரியுதுங்களா? மனுஷனுக்குள்ள அந்த தெரிந்தெடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்களேன். தேவன் அவருடைய அவ்வளவு சர்வ வல்லமையிலையும் அவ்வளவு மகிமையிலையும் அன்லிமிட்டட் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் அன்லிமிட்டட் காட், ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ளவர், மகிமையானவர், குறைவில்லாதவர். ஆனா அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தெரிந்தெடுப்புக்கு விட்டு கொடுக்கிறார். புரியுதா நான் சொல்றது? பக்கத்தப்பா சொல்லுங்க, அவ்வளவு பெரிய தேவன் உங்களுடைய தெரிந்தெடுப்புக்கு அவர் என்ன பண்றாரு? தன்னை சப்மிட்ஸ். இல்ல அப்படி நிறுத்த மாட்டார், தடை பண்ண மாட்டார். அதுக்கு பதிலா சொல்றாரு, நீ தெரிந்தெடுத்துக்க, ஜீவனா மரணமா. கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்குதான்? விசாலமா இருக்குது. ஜீவனுக்கு போகிற வழி குறுகலா இருக்குது. நீ தேர்ந்தெடுத்துக்க. யூ சூஸ். யாரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்தி உட்புகுத்துறது கிடையவே கிடையாது. பக்கத்தா சொல்லுங்க, கட்டாயப்படுத்தவே மாட்டார். ஆனா நாம் எதை தெரிந்தெடுக்கிறோமோ அந்த தெரிந்தெடுக்கிறதுடைய விளைவை நாம சந்திக்க ரெடியா இருக்கணும். I have to face the consequence of my decision. புரியுதா? என்னுடைய தெரிந்தெடுப்பினுடைய விளைவை நான் என்ன பண்ணணும்? சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். அதாச்சும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில தெரிந்தெடுப்புகளுக்கு வெயிட் கம்மி, ஆனா ஒரு சில தெரிந்தெடுப்புகள் ரொம்ப வெயிட்டேஜ் நிறைய. இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு வந்தீங்கல்ல, யூ ஹேவ் மெனி சாய்ஸஸ். என்ன ட்ரெஸ் போடணும்? கரெக்டா? இந்த வெள்ளை சட்டை போடலாமா, இல்ல சகப்பு சட்டை போடலாமா, இல்ல மஞ்சள் சட்டை போடலாமா? இப்போ என்ன பண்ணீங்க நீங்க? இன்னைக்கோ நேத்தோ என்ன பண்ணீங்க? சூஸ் பண்ணீங்க. கரெக்டா? இது ரொம்ப வெயிட்லெஸ் சாய்ஸஸ். இது பெரிய பாதிப்பை கொடுக்காது. புரியுதா? இந்த தேர்ந்தெடுப்பு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஏன்னா நீ நாளைக்கு இன்னைக்கு போனோன்னா சட்டையை கழட்டி போட்டுற போறீங்க, இதனால ஒரு பெரிய விளைவு வரப்போறது இல்லை. ஆனா அதே நேரத்தில் ஒரு சில தேர்ந்தெடுப்புகள் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தேர்ந்தெடுப்புகள், அதனுடைய பாதிப்பு பெருசா இருக்கும். இந்த கல்யாணம் பண்ணலாமா வேணாவா? ஏன் தெரியுமா? அந்த சாய்ஸை எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா நீ என்ன பண்ணணும்? நல்லதையோ கெட்டதையோ அனுமதிக்கணும். இந்த இடத்துக்கு இந்த வேலைக்கு போலாமா வேணாவா? பிகர் சாய்ஸ். சம் சாய்ஸஸ் இன் யுவர் லைஃப் ஹாவ் a weightage. உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில தேர்ந்தெடுப்புக்கு
பெரிய பாதிப்பு. ஒரு சில தேர்ந்தெடுப்பு பெருசா பாதிக்கவே பாதிக்காது. இப்ப இன்னைக்கு யோசிப்பீங்க, சிக்கன் வாங்கலாமா மட்டன் வாங்கலாமா? இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுவும் என்னதான் கவனிங்க, இதுவும் என்னதான் தேர்ந்தெடுப்பு தான். ஆனா இந்த தேர்ந்தெடுப்பு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்க போறதில்லை. இதெல்லாம் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை எல்லாமே தேர்ந்தெடுப்பால் நிறைஞ்சிருக்குது. ஆனா அதே நேரத்துல மிக 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 முக்கியமான தேர்ந்தெடுப்புகளை கர்த்தர் நம் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? அத சரியா தேர்ந்தெடுத்தா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே ரைட்டான டெசிஷன் எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க, ரைட் டெசிஷன் எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய நேரம் தவறான டெசிஷன் எடுத்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா பாதிக்கப்பட்டு அழுதுட்டு இருக்க எவ்வளவோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஒன் சாய்ஸ் ஆஃப் ராங், ஒன் டெசிஷன் ஆஃப் ராங் மேக் தெம் டு கிரை ஃபார் எவர். வாழ்நாளெல்லாம் கண்ணீரோடு கூட, ஐயோ அன்னைக்கு எவ்வளவோ சொன்னாங்க விட்டுட்டேன், படிச்சு படிச்சு எங்க அம்மா சொன்னாங்க கேட்கல, இந்த தேர்ந்தெடுப்பு இன்னைக்கு நான் நாள் ஃபுல்லா அழுவுறேன். அவனு சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில உங்க தேர்ந்தெடுப்பு ரொம்ப முக்கியங்க. யுவர் சாய்ஸ் ஹேவ் தட் பவர். ஆண்டவருடைய நோக்கம் விருப்பலாம் நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், உன் வாழ்க்கை பிரகாசிக்கணும். ஆனா அதை உங்ககிட்ட அவர் திணிக்கிறது இல்ல, உன் கையில சாய்ஸா கொடுத்துட்டாரு. பக்கத்து பசங்க உங்க கையில என்னவா கொடுத்துட்டாரு? சாய்ஸா கொடுத்துட்டாரு. இஃப் யூ சூஸ் பிளஸிங் யூ வில் பி பிளஸ்ட். யோசுவா என்ன சொல்றாரு பாருங்க. யோசுவா ஒரு தேர்ந்தெடுப்பு எடுக்கிறார். யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனம். என்ன தேர்ந்தெடுப்பு எடுக்கிறார் பாருங்க. ஜாஷுவாவோட தேர்ந்தெடுப்பை பாருங்க. யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று யூ சூஸ் டுடே. யோசுவா சொல்ல, இன்னைக்கு தேர்ந்தெடுத்துக்க, நீ கர்த்தரை சேவிக்க போறியா இல்ல யார? ஆகாததாய் கண்டால் இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, உன் சாய்ஸ். நீ யாரை சேவிப்பன்றது உன் சாய்ஸ். ஆனா என் சாய்ஸ் என்ன நான் சொல்றேன்னு சொல்றாரு பாருங்க. நானும், சேர்ந்து வாசிங்க, சேர்ந்து வாசிங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். சேர்ந்து சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால், as for me and my household we will serve the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க என்னவோ நீங்க சூஸ் பண்ணீங்க, ஆனா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், நான் கர்த்தரையே சேவிப்பேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன், நம்முடைய தேர்ந்தெடுப்புக்கு ஜீவனை கொடுக்க அல்லது மரணத்தை கொடுக்கிற வல்லமை இருக்குது. ராஜா, எனக்கு பேர்லாம் தெரியல, பெர்ஷியன் கிங், சம் பெர்ஷியன் கிங், ரொம்ப ஸ்தூலித்த உடம்பு, ரொம்ப பெரிய உடம்பு, நல்ல பெரிய ஹெவி சைஸ். காரணம் என்னன்னா, அவரு சாப்பாட்டுறாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். சாப்பாடு 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 சாப்பிட்டு 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 ராஜா ராஜா மாதிரி இல்லை, எப்படி ஆயிட்டாரு? கூஜா மாதிரி இருப்பார். புரியுதுங்களா? இப்ப இந்த ராஜாவை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அந்த ராஜாவுக்கு தம்பி என்ன பண்ணா, அண்ணா ராஜா இப்படி ஆயிட்டாரு, இந்த பெருத்து போனதுனால அவரால் ராஜ்ய பாரத்தை ஒழுங்கா நடத்த முடியல. ஏன்னா அவரை நடத்துறதுக்கு அவருக்கு பெரிய பிரச்சனை. இதுல எங்க நாட்டை நடத்த போறாரு. இப்ப உடனே அவன் தம்பிக்கு என்ன பண்ணிட்டாங்க, பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஆனா அதே நேரம் அரசவை மந்திரிலாம் சொல்றாரு, அண்ணன் இருக்கும் போது தம்பி என்ன பண்ணக்கூடாது, ஆளக்கூடாது. ஆனா அண்ணன் ஆள்ற பொசிஷன்லயும் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வரும்பொழுது தம்பி சொன்னானா, அண்ணங்கிட்டயே சாய்ஸை கொடுத்துருவோம். சாய்ஸ் யார்கிட்ட கொடுத்துருவோம்? அண்ணங்கிட்டயே கொடுத்துருவோம். என்னன்னா, நான் ஒரு அறை கட்ட போறேன், ஒரு பெரிய அறையை கட்டிட்டு அந்த அறையில அண்ணனுக்கு தேவையான எல்லா சாப்பாடு, அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சுட்டு, ஆனா இப்ப அவர் உள்ள போறோம் பாத்தியா, இந்த உள்ள போற மாதிரி மட்டும்தான் வாசல் வைக்க போறேன். வாசலோட அளவு எப்படிதான் இருக்கும்? அவர் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடலாம், உள்ள போலாம். ஆனா உள்ள போன பிறகு வெளியில வர்றதும் வெளியில வராத யார் தேர்ந்தெடுப்பு? அவர். அந்த வீட்டுக்கு கதவு கிடையாது, ஆனா அந்த வீடோட வாசலோட சைஸ் எப்படிதான் இருக்கும்? அவர் போற மாதிரி, கஷ்டப்பட்டு போற மாதிரி ஒரு சைஸ் வச்சிருவோம்.
அதுல அவருக்கு ஒரு 2 மாசம் நான் டைம் கொடுக்க போறேன். 2 monthsல அவர் குறைஞ்சி வரணும்னா வரலாம், பெருத்து வராம உள்ளே இருக்கணும்னா இருந்துடலாம். அவர் சாய்ஸ். ஆனா அவருக்கு தேவையானது எல்லாம் என்ன பண்ணிட போறேன், கொடுத்துட போறேன். இது எல்லாருக்கும் மந்திரிகளுக்குலாம் ரொம்ப கரெக்டா பட்டுச்சு. அவர் தெரிஞ்சிருக்கட்டும், நாட்டை ஆள போறாரா இல்ல சாப்பிட்டு உள்ளே இருக்க போறாரா தெரிஞ்சிருக்கட்டும் விட்டாங்க. இந்த ராஜா நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்சம் சாப்பாட்டை குறைச்சி கொஞ்சம் ஸ்லிம் ஆகி வெளியில வந்திருக்கலாம். ஆனா இந்த ராஜா சாப்பாட்டை பார்த்த உடனே தின்னு 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 இன்னும் பெருத்து போய் உள்ளேயே செத்து போனாராம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய அப்படிதான். கதவு கிடையாது, நம்ம வாழ்க்கை நம்ம தான் தேர்ந்தெடுப்பு. யூ கேன் சூஸ் a right life or you can choose a wrong life. You can choose a right education or you can choose a wrong education. You can choose a right partner or you can choose a wrong partner. தற்காலிக எண்ணத்தோட, தற்காலிக சிந்தையோட, தற்காலிக கண்ணின் பார்வை மனதின் விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு தேர்ந்தெடுப்பையும் நீ தேர்ந்தெடுக்கலாம். அல்லது உன் எதிர்கால வாழ்வை பார்த்து எதிர்கால ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி நல்ல தீர்மானங்களை என்ன பண்ண முடியும், தீர்மானம் செய்ய முடியும். ஆனா என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அதுக்கு விளைவு இருக்குது. You cannot choose a consequence, but you can your choice will bring a consequence. நீ விளைவை சூஸ் பண்ணவே முடியாது, ஆனா உன்னுடைய தேர்ந்தெடுப்பு உனக்கு ஒரு பெரிய விளைவை கொண்டு வந்துடும். எதை பேர சொல்றது புரியுது? பக்கத்தப்பா சொல்லுங்க, உங்க சாய்ஸ் ரொம்ப முக்கியம். எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? மரணமும் ஜீவனும் உனக்கு முன்னால இருக்குது, ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்னால இருக்குது. நம்மள நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில வர பல தருணங்களை நோன்னு தவற விட்டுறோம். நீ தவற விட்ட பல தருணங்கள் உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா, நோன்னு சொல்லி மிஸ் பண்ணிட்ட. You have missed a chances. Your choice is very important. பக்கத்துல சொல்லுங்க, உங்களோட தேர்ந்தெடுப்பு ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவனோ ஒரு கிறிஸ்தவளோ தெரிந்து கொள்ள வேண்டிய, கட்டாயமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய 7 காரியம் இருக்குது. நான் அதை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன், நான் பேச முடியாது, நான் அடுத்த வாரம் பேசுறேன். You and I must choose this. நீங்களும் நானும் கட்டாயமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய, நம்முடைய எதிர்கால நன்மைக்காக நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய 7 தெரிந்தெடுப்புகள். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 7மே ரொம்ப அவசியமானது. எதிர்பார்ப்போட இருங்க. அடுத்த வாரம் நான் இதை உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஆனா இன்னைக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தேர்ந்தெடுப்பும் அதிக முக்கியமானது. நீ தவறானதை தெரிந்தெடுத்து அழுது கொண்டிருக்கலாம், சரியானதை தெரிந்தெடுத்து ஆசீர்வாதமா இருக்கலாம். அருமையான மகனே, மகளே, தேவ பிள்ளைகளே, எதை தெரிந்தெடுக்கிறீங்க? யோசுவா ரொம்ப அழகா சொல்லிட்டான், நீ அந்நிய தேவர்களை தேர்ந்தெடுக்கலாம், நானும் as for me and my household, என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்பதை தெரிந்து கொண்டுட்டோம். நீ எதை தேர்ந்தெடுக்க போற? நிறைய நேரம் பகட்டான காரியங்களை தேர்ந்தெடுத்து கண்ண பார்வையில எது நல்லதா இருக்குதோ அதை தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு ஒரு தேர்ந்தெடுப்பை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆபிரகாமுடைய வீட்டாருக்கும் லோத்துவனுடைய வீட்டாருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்தது. இடம் பத்தலன்ற வாக்குவாதம், யாரு எங்க இருக்க போறான்ற வாக்குவாதம். ஆபிரகாம் சொல்லிட்டான், லோத் நீ சூஸ் பண்ணு, நீ என்ன பண்ணு, சூஸ் பண்ணு, யூ சூஸ் வாட் எவர் இட் இஸ். உடனே லோத் என்ன பண்ணான் தெரியுமா, நின்னு பார்த்து சோவாருக்கு போகிற வழி வர தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கிற பச்சை பசேல்னு இருக்கிற சோதோம் குமாராவை தெரிந்து கொண்டான். சொல்லுங்க, எதை தெரிந்துக்கிட்டான்? There is no God in it. அந்த சோதோம் குமாரா வாழ்க்கையில தேவன் இல்லை, ஆனா பச்சை இருந்தது, பச்சை பசேல் இருந்தது. ஆனா அங்க யார் இல்ல? நோ காட். அங்க விபச்சாரமும் வேசித்தனமும் பாவமும் இருந்தது, ஆனா பச்சையா இருந்தது. சொல்லுங்க, எதுவா இருந்தது? இவன் லோத்துக்கு கண்ணில் பட்டதுன்னா பச்சையா இருக்குது. தேவன் இருந்தானா இல்லாட்டின்னா என் கூட இருக்கிறார்ல, எனக்கு எதுதான் வேணும்? பச்சையா இருந்தா போதும். என் ஆடுக்கு, என் மாடுக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் குடும்பத்துக்கு வசதியா இருக்குது. கர்த்தர் இருந்தானா இல்லாட்டின்னா வசதி இருக்குது இல்ல, போதும். அவர் தான் என் கூட இருக்கிறாரு, பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு லோத்து
எங்க போனா? சொல்லுங்க, உங்களை போய் கேட்கறேன் பாருங்க. எங்க போனா? சோதோம் குமாராவுக்கு போனா. ஏன், எதை பார்த்து போனா? சத்தமா சொல்லுங்க. தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கல, பச்சையா இருக்குது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நான் சொல்றேன், பொண்ணுக்கு பையனை பார்த்திருக்கிறேன், அவன் நல்லா பச்சிருக்கிறான், அவன் 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறான், அவனுக்கு மெட்ராஸ்ல 3 வீடு சொந்த வீடு இருக்குதான், 4 கார் வச்சிருக்கிறானா, சொந்தமா கம்பெனி வச்சிருக்கிறானா, ரட்சிக்கப்படுறான். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் என் பொண்ணு போய் மாத்திருவா. என்ன பண்ணுவா? பச்சையா இருக்குது. யார் இல்லங்க? You lost. Your choice is wrong. Your choice is wrong. Your choice is wrong. அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், நீ படிக்கும் பொழுது உன் வேலை ஸ்தலத்துல ஒரு நல்ல அழகான உன் கண்ணுக்கு இன்பமான பொண்ணை பார்க்கலாம், பையனை பார்க்கலாம், தப்பு கிடையாது, ஏற்ற நேரத்தில் உனக்கு நடக்கும். ஆனா நீ அழக பார்க்கிற, அந்தஸ்தை பார்க்கிற, படிப்பை பார்க்கிற, வாங்குற சம்பளத்தை பார்க்கிற, இயேசு இருக்கிறாரா? If there is no Jesus in him or in her, அவனுக்குள்ளயோ அவளுக்குள்ளயோ இயேசு இல்லைனா, எத்தனை கோடி நான் சம்பளம் வாங்கட்டும், எத்தனை உலக அழகிக்கு சமானமா அழகு இருக்கட்டும், எத்தனை கட்டு மஸ்தானமான உடல் வாகு இருக்கட்டும், வேஸ்ட் வேஸ்ட். தெரிந்தெடுப்பு ராங். வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர். இன்னைக்கு எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? எத்தனை பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஆரம்பத்தில் அது புரியாது. நல்லா சம்பாதிக்கிறான் பிரதர், அப்பா அம்மா தங்கமானவங்க, தெரியும் எவ்வளவு தங்கன்னு. மெட்ராஸ்ல 8 வீடு வச்சிருக்கிறாங்களாம், வாடகை மட்டும் மாசத்துக்கு 4 லட்சம் வருதான். இயேசு இருக்கிறாரா? எவ்வளவு பச்சையா இருக்கட்டும், வாழ்க்கை ஃபுல்லா என் சந்ததி உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடலாம். உட்கார்ந்துக்குன்னா சாப்பிடு, நின்னுனா சாப்பிடு, எனக்கு என்ன வந்தது? நீ 10 கூட சாப்பிடு, எனக்கு என்ன வந்தது? இயேசு இருக்கிறாரா? இயேசு இல்லைன்னா போவாத, இயேசு இல்லைன்னா அதை சூஸ் பண்ணாத. பிரதர், அந்த வேலைக்கு போனா சூப்பர் சம்பளம் பிரதர், அப்படியே உயர்வுக்கு மேல உயர் வந்துடும், ஆனா ஞாயிற்றுக்கிழமைலாம் லீவ் இல்லை, போவாத. இயேசு இல்ல, வேணாம், அதெல்லாம் போய் பார்த்துக்கலாம், அங்க வந்து மாறிடுவோம். No, you are going to, you are making a wrong choice. You will face the consequence. அதனுடைய விளைவை நீ பார்ப்பாய். அதை ஒருத்தராலையும் தடுக்க முடியாது, ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. லோத்துக்கு அப்படிதான் நடந்தது. எதை பார்த்தா? செழிப்பா இருக்குது, அதுக்கு வேற கர்த்தருடைய தோட்டத்தை போலதான், ஏதேன மாதிரி இருக்குது, சூப்பரா இருக்குது. என் ஆடு மாடு என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா நிம்மதியா சாப்பிடுவாங்க, அது போதும் எனக்குன்னு போனா என்ன நடந்தது தெரியுமா? என்னங்க நடந்தது? என்ன நடந்தது சொல்லுங்க. வானத்திலிருந்து அக்கினி வந்து முழு சோதோம் குமாராயும் அழித்து போட்டது. எல்லாரும் அழிந்தார்கள். தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தினுக்கு மேல இறக்கம் வச்சு அவனையும் அவன் மனைவி அவன் பிள்ளைகளை காப்பாத்த கர்த்தர் சித்தம் கொண்டார். அது கூட வரத்துக்கு விருப்பம் இல்லை லோத்து மனைவிக்கு. என்ன பண்ணி பார்த்தா? திரும்பி பார்த்து பாதி வழியிலேயே உப்பு தூணானா, வாழ்க்கை துணையா இருக்க வேண்டிய தூணா மாதிரி நிக்கிறா, பிள்ளைங்களோட மலைக்கு ஓடுறான். மற்ற யாரும் அல்ல, சாபமான 2 சந்ததியை பெற்றெடுப்பதற்கு காரணமா இருந்தவன் லோத்து. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க சம்பவத்தை. 2 சாப சந்ததி, மோவாபியர்கள் அம்மோனியர்கள், 2 சாப சந்ததி. தான் சொந்த பிள்ளைகளோடு சேர்ந்து சந்ததியை பெற்றெடுக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டான் லோத்து. ஏன் தெரியுமா? அவன் பார்த்தது என்ன தெரியுமா? பச்சை பசேல்னு. ஆபிரகாம் அழகா சொல்லிட்டான், நீ பாத்துக்கடா, நீ சூஸ் பண்ணு, நீ சூஸ் பண்ணு. ஆபிரகாம் லைஃபை சூஸ் பண்ணான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனை தெரிந்தெடுத்தான். இன்னைக்கு வர நீங்கள் நாளும் பேசுறோம், ஆபிரகாமின் சந்ததி நாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Your choice is that powerful. உங்களுடைய தெரிந்தெடுப்பு அவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு வல்லமை உள்ளது. தலைமுறை 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 தலைமுறையா அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் இயேசுவை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவை தேர்ந்தெடுத்த இந்த வாழ்க்கையில தொடர்ந்து இயேசுவை வைத்துக் கொள்ள தெரிந்தெடுங்கள். அல்லேலூயா. யோசுவா சொன்னது மாதிரி சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நீ யாரனா சேவிச்சுக்க,
நீ பணத்தனா சேவிச்சுக்க, நீ புகழனா சேவிச்சுக்க, நீ எதனா சேவிச்சுக்க, நான் இயேசுவை சேவிப்பேன். அல்லேலூயா. உன் தேர்ந்தெடுப்பு முக்கியமானது. பக்கத்துல சொல்லுங்க, your choice is important. நீ எதை தேர்ந்தெடுக்கிறியோ அதனுடைய பலனை நீ அனுபவிப்ப. நல்லதை தேர்ந்தெடுத்தா ஆசீர்வாதம், தவறானதை தேர்ந்தெடுத்தா கர்த்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சட்டம் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, தேவனுடைய விருப்பம் என்னதான்? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். ஆசீர்வாதத்துக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? யுவர் வில் என்ற ஒரு லாவை கொடுத்திருக்கிறாரு. இந்த லால நீ ரைட்டை தேர்ந்தெடுத்தா ரைட் வந்துடும், ராங்க தேர்ந்தெடுத்தா. இப்ப மாத்துங்க ஆண்டவர், என்ன ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இன்றைக்கும் இயேசு இரக்கமுள்ளவர். ஒருவேளை ஆண்டவரே அறியாமையில தெரியாம நான் தவறான தேர்ந்தெடுத்துக்கு போயிட்டேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா? இஸ் தேர் எ ஹோப் ஃபார் மீ? எனக்கு ஒரு புது வழி உண்டா அப்படின்னு கேட்டு உண்மையாய் மனம் திரும்பி தெய்வ சமூகத்துல வந்தா அவர் இன்றைக்கும் ஒரு புது ஆரம்பத்தை தர வன்மையுள்ளவரா இருக்கிறார். ஆனா யூ ஹேவ் டு பி ஸ்டிக் டு தட் டிசிஷன். இருக்கிறதோட கண்களை மூடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எதை தேர்ந்தெடுக்க போறோம்? யூ ட்ரஸ்ட் காட், யூ ட்ரஸ்ட் காட். ஹல்லேலூயா. Your choice is very powerful. Your choice is very powerful. என்ன பேச போறீங்க? எதை செய்ய போறீங்க? என்ன வேலை, என்ன குடும்பம்? Your choice is that powerful. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நம்புவதற்கு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு. ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஒப்பு கொடுத்து நம்புவேன், தீர்மானங்கள் இல்ல, இயேசுவை நம்பு மகளே. உன் தீர்மானங்கள் இல்ல, இயேசுவை நம்பு மகனே. சின்னதோ பெருசோ இயேசு அதுல இருந்தா தைரியமா அந்த தீர்மானத்தை எடு. பெரிய இழப்பு மாதிரி தெரியலாம், ஆனா இயேசு அதுல இருக்கிறார்னா நம்பி காலவை, நீ நஷ்டம் அடைவதே இல்லை. ஆனா பெரிய லாபம் மாதிரி தெரியும், ஆனா இயேசு அங்க இல்லைன்னா தயவு செய்து அதுல கால வைக்காத, உனக்கு அது அழிவை கொண்டு வந்துடும். ஆண்டவரே, எங்க தீர்மானத்தின் வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். We will go forward. We will go forward. நாங்கள் முன்னேறி போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுவும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா எங்க முன்னால செங்கடலை பார்க்கும் பொழுது நான் இயேசுவை நம்பி முன்னேற போறேனா அல்லது மாம்சத்தை தேர்ந்தெடுத்து தங்கிட போறானான்றதுதான் மேட்டர், கேள்வி. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சரியான தேர்ந்தெடுப்புக்கு எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே.